ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எப்படி ஒரே ஒரு காலிஃப்ளவர் நாற்றை வச்சு இந்த மாதிரி நிறையா வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு காலிஃப்ளவர் நாற்று நட்டுக்கிறோன்னா அதுக்கு நல்லா தண்ணி விடணும். அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி விடணும். நல்லா ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பூ பூத்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு ஃபுல்லாக பிடுங்கி எறியக்கூடாது. இப்போ இங்கே பூ பூத்திருக்கு, நம்ம உடைக்கவே இல்லை. இதில் பாதி இந்த அளவில் உடச்சிடணும். மிச்சத்தை அப்படியே விட்டுட்டோம்னா இதுலேருந்து நிறைய தழைஞ்சி வரும். அதே மாதிரி நான் ஒரு டைம் உடச்சி விட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இது நல்ல ஹெல்த்தியான ரூட் முந்தி இருந்தது. இதில் உடச்சி விட்டேன். இங்கே இருக்கிறது நான் சொன்ன மாதிரி இவ்வளோ ஹைட்டுக்கெல்லாம் இவ்வளோ ஹைட்டுக்கு உடச்சி விட்டேன். பட் இது வந்துட்டு உடஞ்சிருச்சு. அதுலேருந்து தழைஞ்சது தான் இது. இப்போ அதுலேருந்து தழைஞ்சி இதுவும் பூ பூத்துருச்சு. இதுக்கு நல்ல மேன்யூர் அந்த மாதிரி போட்டோம்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு செடி நட்டு அதில் பூ பூத்ததுக்கப்புறம் அதில் இந்த ஸ்டெம்மை பாதி விட்டுட்டு உடச்சிட்டோம்னா அது இந்த மாதிரி பூ பூத்து நம்மளுக்கு இன்னும் நிறைய காலிஃப்ளவர் வரும். அங்கே பாருங்கள், இந்த ஒரே ஒரு ரூட்லேருந்து வந்தது தான். இப்போ இன்னும் நிறைய குட்டியும் இருக்குது, இப்போ நிறைய செடியும் இருக்குது, பூ பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஐடியாவை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.